காட்சியில் பைரவி நுண்கலை கூடத்தின் இசைச்சாரல் 2 பாடல் போட்டி. 42 போட்டியாளர்கள் பங்கேற்கும் இசைச்சாரல் 2 பாடல் போட்டி. பைரவி நுண்கலை கூடத்தின் இசைச்சாரல் சீசன் 2 சீனியரின் அடுத்த போட்டியாளர் ஷர்மினன் சத்யசீலன் அவரோடு இணைகின்றார் திருமதி நிருத்திகா சுஜீவன். இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஷர்மினனுக்கும் நிருத்திகாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் முடிந்த பிறகு உங்களோட கதை. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக பலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. காற்றுக்கில்லாத மலரல்லவோ, கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ. குளிர் காற்றுக்கில்லாத மலரல்லவோ, கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ. நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ, நெஞ்சோடு நீ சேர்த்த பொருளல்லவோ. பிரியாத உறவல்லவோ. இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. பொன் மாளிகை உந்தன் மனமானதோ, என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ. இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. ஆஹா முத்தாரும் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சு தொடுகின்ற நெருபல்லவோ. முத்தாரும் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சு தொடுகின்ற நெருபல்லவோ. சங்கீதம் பொழிகின்ற மொழி அல்லவோ, சந்தோஷம் வருகின்ற பணி அல்லவோ. என் கோவில் குடிகொண்ட சிலை அல்லவோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. அலையோ
மண்ணில் மகிழ்ந்தாடவோ கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடுவோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ நிறுத்திகா உங்கள்கிட்ட தான் கேள்வி இப்போ இது மூன்றாவது பாட்டு அவங்க மூன்றாவது பாட்டு மூன்றாவது பாட்டு இதோட உங்களுக்கு வேறு பாட்டு இருக்கா இல்லை ரைட் ஓகே சொல்லுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கு இந்த ஷோ உண்மையாக நிறைய பேர் பாடினோம் உண்மையாக எனக்கு நிறைய பேர் இங்கே தெரியாது இப்போ இந்த முறை இந்த சுற்றில் எனக்கு தெரியலை ஆனால் ஓவராலாக பார்த்தா எல்லாருமே நல்லா தான் பாடுறீனோம் அவையோட வயசை மீறி அதாவது எடுத்திருக்கிற பாட்டு எல்லாமே பழைய பாட்டுகள் கஷ்டமான பாட்டுகள் அப்படி பார்க்கல வந்து அவையோட வயசுக்கு அதை எடுத்து பாடுறது வந்து பெரிய விஷயம் அந்த வேர்ட்ஸ் அவளத்தையும் பாடமாக்கி எங்களுக்கு நான் எல்லாம் இப்பயும் ஃபோன் பார்த்து தான் பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி பார்க்கல எனக்கு கேள்வி பார்க்க சந்தோஷமாக இருக்குது நன்றி நிறுத்திகா அழகாக கூறியிருந்தீர்கள் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு உங்களோட பாராட்டு உண்மையில் தேவை ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள் அதோடு பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் மேடைகளில் அழகாக இந்த மேடையை அலங்கரித்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் பைரவி நுண்கலை கூடத்தின் சார்பாக நன்றி அதோட முக்கியமாக சொல்லணும் நல்லா பாடினவன் இப்பயும் டென்ஷனாகவே இருப்பேன் பாட்டு முடிய மட்டும் ஒரு வார்த்தை கிடைக்க மாட்டேன் நான் ஏதாவது சொன்னாலும் தலையாட்டி போட்டு பேசாமல் இருப்பேன் இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கிறேன் பார்க்க மீசி எல்லாம் வச்சுக்கொண்டு இருக்கிறேன் யாரப்பன் கீறி விட்டது அம்மாவா இந்த பக்கம் ஒரு சொத்தியா இருக்கு அப்ப நினைச்சேன் அம்மாவா தான் இருக்கு நான் அங்கால நல்லா இருக்குது இந்த பக்கம் ஒரு சைடா போயிட்டு அவன் நினைச்சேன் அப்பாவோட இருக்காது பழைய படங்கள்ல வர வில்லன்களுக்கு வர மாதிரி இதுல ஒரு மச்சம் வேற இருக்குது பாப்பா நீங்க எம்ஜிஆரா இல்லாட்டி வில்லனா இல்ல சொல்லுங்க எனக்கு தெரியாது இந்த பாட்டு எனக்கு தெரியாது டக்குன்னு குயிக்கா அப்ப நேரம் போகுது என்ன நீங்க உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் எல்லாம் இல்லை நான் அவ்வளவு எக்ஸ்பர்ட் இல்லை சாரி அப்போ நீங்கள் அப்படி நினைக்காதீங்க நான் அவ்வளவு நல்லவில்லை இது ஒரு கலட்டுங்க சரியான வக்கியாக இருக்கு அப்போ இல்லை எனக்கு வக்கியாக இருக்குது இது இன்னும் இது எந்த வக்கியை விட இது பேடாக இருக்குது அப்போ இது வச்சுது மைரதிட்ட கப்பா மைரதி சொல்லுங்க எப்படி பாடினவர் ஷார்மினான் Hi Sharminan. Hi. Overall you sang really good and Nirtika as usual you sang really nice. First of all, your pitching, tempo, everything is really good. But the only thing that I would suggest is you would have to focus on your sangadis a bit more, right? So like for example, நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ நெருப்பல்லவோ see that sangadi so those type of things and then என் கோவில் குடி கொண்ட சிலையல்லவோ so those little kutti nuances you have to focus on a bit more okay but other than that your shruti, talam, everything is good. Your feel is for the most part good too, but I would say there's always room for improvement, right? But mainly it would be your sangadi. So next time, take that into consideration, okay? Okay, good. நன்றி மைரதி அழகாக கூறியிருந்தார் பைரவி நுண்கலை கூடத்தின் இசைச்சாரல் சீசன் 2வின் இறுதி 3 வெற்றியாளர்களுக்குமான அந்த பரிசுகளை வழங்க இருப்பவர்கள் முதலாவது பரிசு MPK கஸ்டம் ஃபர்னிச்சர் இங்க் உங்கள் வீட்டின் அனைத்து தளபாடங்களையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செய்து தர அழையுங்கள் மகாலிங்கம் அவர்களை. இரண்டாவது பிரைமரிகா ஈசா கந்தப்பு அவர்கள். மூன்றாவது பரிசினை வழங்க இருக்கின்றார்கள் இன்கம் கம்ஃபர்ட் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் அண்ட் கூலிங். இவர்கள் மூவரும் எங்கள்
இறுதி சுற்றில் 3 வெற்றியாளர்களுக்குமான அந்த பரிசில்களை வழங்க இருப்பவர்கள்